இது ஃபர்ஸ்ட் மலேசியாவின் செய்திகள் உங்களுக்காக. நீர் விநியோகிப்பு திட்டங்களுக்காக 79 கோடியே 64 லட்சம் ரிங்கிட் ஒதுக்கீடு. இந்த ஆண்டு நாடு முழுவதும் பல்வேறு நீர் விநியோகிப்பு திட்டங்களுக்கு நிதி அளிப்பதற்காக கடனாக மத்திய அரசாங்கம் மாநில அரசாங்கங்களுக்கு 79 கோடியே 64 லட்சம் ரிங்கிட்டை ஒதுக்கீடு செய்துள்ளது. வெப்பமான வானிலை மற்றும் வறட்சியை ஏற்படுத்தும் என்று கணிக்கப்பட்டுள்ள தென்மேற்கு பருவமழையை எதிர்கொள்ளும் அரசாங்கம் மேற்கொண்ட முயற்சிகளில் இத்திட்டமும் அடங்கும் என்று துணை பிரதமர் டத்துஸ்ரீ ஃபடிலா யூசுப் தெரிவித்தார். இவ்வாண்டு மே மாதம் வரை இம்முயற்சியின் கீழ் 28 திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருகின்றன. நேற்று கம்பங் துபெங் ஜெயாவில் நடைபெற்ற தியாக சடங்கு நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட பின்னர் செய்தியாளர்களிடம் எரிசக்தி மற்றும் நீர் உருமாற்ற அமைச்சருமான டத்துஸ்ரீ ஃபடிலா யூசுப் அவ்வாறு தெரிவித்தார். சபாவில் மொத்தம் 12 திட்டங்கள், கெடாவில் 2, கிளந்தானில் 1, பஹாங்கில் 3, தெரங்கானுவில் 3, சரவாக்கில் 5 மற்றும் பெர்லிஸில் 2 திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டுள்ளன. பல்வேறு கட்டங்களில் செயல்படுத்தப்படும் இத்திட்டங்களில் 7 இவ்வாண்டு நிறைவடையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அடிப்படை விலை இல்லாமல் பொது மருத்துவர் கட்டணங்களை ஒழுங்குமுறையிலிருந்து நீக்க வேண்டாம் என்று மருத்துவர்கள் குழு எச்சரிக்கை. மலேசிய மருத்துவ பயிற்சியாளர்கள் கூட்டணி சங்கம் குறைந்தபட்ச விகிதத்தை நிர்ணயிக்காமல் பொது மருத்துவர் ஆலோசனை கட்டணங்களை ஒழுங்குமுறையில் இருந்து நீக்குவதற்கு எதிராக அரசாங்கத்தை எச்சரித்துள்ளது. அத்தகைய நடவடிக்கை தொழில்துறையில் குறிப்பாக 80% பொது மருத்துவர் மருந்தகங்கள் செயல்படும் மற்றும் குழு நோயாளிகளை பெரிதும் நம்பியிருக்கும் நகர்ப்புறங்களில் ஆரோக்கியமற்ற போட்டிக்கு வழிவகுக்கும் என்று மலேசிய மருத்துவ பயிற்சியாளர்கள் கூட்டணி சங்கத்தின் தலைவர் டாக்டர் சூதாய் காங் தெரிவித்தார். கட்டுப்பாட்டு நீக்கம் சந்தைக்கு ஏற்றதாக தோன்றலாம், ஆனால் உண்மையில் இது பெரிய நிறுவனம் பணம் செலுத்துபவர்களுக்கு அதிக அதிகாரத்தை அளிக்கிறது. இது விலை குறைப்புக்கு வழிவகுக்கும், மருத்துவமனை நிலைத்தன்மையை அச்சுறுத்தும் மற்றும் இறுதியில் நோயாளி பராமரிப்பை சமரசம் செய்யும் என்று நேற்று அவர் ஒரு அறிக்கையில் கூறினார். 3 ஆண்டுகளுக்கு ஒரு முறை மதிப்பாய்வு செய்யப்படும் ஆலோசனை கட்டணங்களை 50 ரிங்கிட் முதல் 80 ரிங்கிட் வரை நிர்ணயிப்பதை ஆதரிப்பதற்காக மலேசிய மருத்துவ பயிற்சியாளர்கள் கூட்டணி சங்கம் கூறினார். PPN தங்கும் விடுதி தொடர்பான புத்தக வெளியீடு. ஒரு காலத்தில் இந்திய மாணவர்களின் சரணாலயத்தின் கதை. மலாயா பல்கலைக்கழகத்தின் முன்னாள் மாணவர்களுக்கு சரணாலயமாக விளங்கிய பெடலிங் ஜெயாவில் செயல்பட்ட PPN மாணவர் விடுதி பற்றி அறியாதவர்களே இருக்க முடியாது. அந்த அளவிற்கு மேற்படிப்புக்கான புகலிடமாக விளங்கிய கோலாலம்பூரில் எங்கிருந்தோ வரும் மாணவர்கள் மத்தியில் அது பிரபலம். தேசிய தோட்ட தொழிலாளர் சங்கத்தின் முன்னாள் தலைவர் மறைந்த டாக்டர் PP நாராயணன் மற்றும் தேசிய தோட்ட தொழிலாளர் சங்கத்தின் ஆதரவோடு நிர்மாணிக்கப்பட்ட PPN மாணவர் விடுதி 1965 ஆண்டு டிசம்பர் மாதம் 20ஆம் தேதி அதிகாரப்பூர்வமாக திறக்கப்பட்டது. அன்றைய காலகட்டத்தில் மலாயா பல்கலைக்கழகம் மற்றும் கோலாலம்பூர் சுற்று வட்டாரத்தில் உயர்கல்வி பயின்ற பெரும்பாலான தோட்டப்புற வெளியூர்களை சேர்ந்த வசதி குறைந்த மாணவர்கள் தங்கி படிப்பதற்கு வசதியாக PPN மாணவர் விடுதி அமைந்திருந்தது. இதனிடையே அங்கு தங்கும் விடுதி ஆற்றிய பங்களிப்பை நினைவு கூறும் வகையில் லெகசி ஆஃப் PP நாராயணன் ஸ்டூடெண்ட்ஸ் ஹாஸ்டல் என்ற ஆங்கில நூல் அண்மையில் தலைநகரில் வெளியீடு கண்டது. மலேசிய தொடர்பு மற்றும் பல்லூடக ஆணையம் பொதுமக்களின் தனிப்பட்ட தரவுகளை சேர்க்கவில்லை. மலேசிய தொடர்பு மற்றும் பல்லூடக ஆணையம் தொலைத்தொடர்பு நிறுவனங்களிடம் இருந்து எந்த ஒரு தனிப்பட்ட தகவலையும் சேகரிக்கவில்லை என்று தகவல் தொடர்பு அமைச்சர் ஃபாமி ஃபாட்சில் பொதுமக்களுக்கு உறுதியளித்துள்ளார். தொலைத்தொடர்பு நிறுவனங்கள் வழங்குமாறு மலேசிய தொடர்பு மற்றும் பல்லூடக ஆணையத்தின் கோரிய தரவு தனிப்பட்ட முறையில் அடையாளம் காணக்கூடிய எந்த ஒரு தகவலையும் கொண்ட வடிவத்தில் பகிரப்படாது என்று ஃபாமி கூறினார். ஜனவரி முதல் மார்ச் வரை செய்யப்பட்ட அனைத்து மொபைல் போன் அழைப்புகளின் தரவையும் ஒப்படைக்குமாறு தொலைபேசி நிறுவனங்களுக்கு மலேசிய தொடர்பு மற்றும் பல்லூடக ஆணையத்தின் கோரிக்கை விடுத்தது. புள்ளி விவரத்துறைக்கான தரவை சேகரிப்பதை நோக்கமாக கொண்ட அமைச்சரவை முடிவு என்று அவர் கூறினார். இது ஒரு தனிப்பட்ட குறிப்பிட்ட துணை மாவட்டம் அல்லது பகுதியில் தரம், சேவை நிலைகள் மற்றும் பயனர்களின் எண்ணிக்கை குறித்து மேலும் விரிவான தகவல்களை சேகரிக்க உதவும். தொலைத்தொடர்பு நிறுவனங்கள் தனிப்பட்ட தகவல்களை கொண்ட எந்த தரவையும் பகிர்ந்து கொள்ளாது. பெயர் குறிப்பிடப்படாத தரவு மட்டுமே பகிரப்படும். மேலும் அது தொலைத்தொடர்பு நிறுவனங்களால் முடிந்தவரை கவனமாக செயலாக்கப்படும் என்று நேற்று லேம்பா பந்தாவில் நடந்த
ஐடிலதா தியாக நிகழ்வுக்கு பிறகு செய்தியாளர்களிடம் கூறினார். புகார்களை செவிமடுத்த பின்னரே இன்வாய்ஸ் செயல்படுத்தும் முறை ஒத்திவைக்கப்பட்டது. நாட்டில் உள்ள வர்த்தகர்கள், குறிப்பாக குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில்துறை PMKSஇன் புகார்களை அரசாங்கம் செவிமடுத்த பின்னரே இன்வாய்ஸ் எனப்படும் மின் விலை பட்டியல் செயல்படுத்தும் முறை ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. இந்த ஒத்திவைப்பின் மூலம் உள்நாட்டு வருமான வரி வாரியம் தயார் செய்யும் மின் விலை பட்டியல் முறைக்கு தங்களை தயார்படுத்திக் கொள்ள நிறுவனங்களுக்கு கால அவகாசம் இருக்கும் என்று அரசாங்கம் நம்புவதாக துணை நிதி அமைச்சர் லிம்போ யிங் தெரிவித்தார். அண்மையில் அடுத்த மாதம் ஜூலை 1ஆம் தேதி தொடங்க திட்டமிட்டுள்ளோம். ஆண்டுக்கு 5 லட்சம் மற்றும் அதற்கு மேல் விற்பனை செய்யும் நிறுவனங்களுக்கானது. ஏனென்றால் நிறுவனங்கள், குறிப்பாக சிறு மற்றும் நடுத்தர வர்த்தகர்களின் கவலையையும் நாங்கள் புரிந்து கொள்கிறோம். எனவே எங்கள் திட்டத்தை மாற்றியுள்ளோம். அதாவது அதை மேலும் 3 கட்டங்களாக மாற்றியுள்ளோம். எங்களது வர்த்தக குமுறல்களை அடானி அரசாங்கம் கவனத்தில் கொள்கிறது என்றார் அவர். நேற்று லெப்போ செசில் பொது சந்தையில் விவேக கழிவறைகளை திறந்து வைத்த பின்னர் செய்தியாளர்களிடம் லிம்போ யிங் தெரிவித்தார். முதல் முறை வீடு வாங்கும் இந்திய முஸ்லிம் சமூகத்தினருக்கு 5% கழிவு. முதல் முறை வீடு வாங்கும் பினாங்கு இந்திய முஸ்லிம் சமூகத்தினருக்கு 5 விழுக்காடு கழிவு வழங்குவதை மாநில அரசாங்க கூட்டரசு மன்றம் MMK ஆய்வு செய்யவிருக்கிறது. மேலும் அனைத்து தரப்பினரின் நலனுக்காக தகுந்த முடிவை அம்மன்றம் எடுக்கும் என்று அம்மாநில முதலமைச்சர் சௌகான் யோப் தெரிவித்தார். வீடு வாங்கும் அனைவரும் தள்ளுபடியை விரைவுபடுத்துவதற்காக மேம்பாட்டாளர்களுடன் சம்பந்தப்பட்ட கொள்கையை ஆராயுமாறு பினாங்கு மாநில வீடமைப்பு மற்றும் சுற்றுச்சூழல் செயற்குழு தலைவர் டத்துஸ்ரீ S. சுந்தர்ராஜுவுக்கு தாம் உத்தரவிட்டுள்ளதாக சௌகான் யோப் குறிப்பிட்டார். சமூக நீதியின் கொள்கைக்கு இணங்க இக்கொள்கை சமூகத்தின் அனைத்து தரப்பினரையும் உள்ளடக்கி பயனுள்ளதாக இருக்க வேண்டும் என்பதற்காக இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டதாக அவர் தெரிவித்தார். விற்கப்படாத கட்டி முடிக்கப்பட்ட வீடுகளை வாங்குவதற்கு இந்திய முஸ்லிம் சமூகத்திற்கு 5 விழுக்காடு கழிவு வழங்குவதற்காக அறிவிப்பை ஜூன் 25ஆம் தேதி மாநில வீடமைப்பு விற்கப்படாத கட்டி முடிக்கப்பட்ட வீடுகளை வாங்குவதற்கு இந்திய முஸ்லிம் சமூகத்திற்கு 5 விழுக்காடு கழிவு வழங்குவதற்கான அறிவிப்பை ஜூன் 5ஆம் தேதி மாநில வீடமைப்பு மற்றும் சுற்றுச்சூழல் ஆட்சிக்குழு செய்த பின்னர் அதன் தொடர்பாக மாநில அரசாங்கம் பல்வேறு கருத்துக்களை பெற்றுள்ளதாக அவர் கூறினார். சொத்து துறையை, குறிப்பாக விற்கப்படாத வீடுகளை மீண்டும் பரிந்துரைக்கும் நோக்கத்துடன் வாங்குபவர்களுக்கு கழிவு வழங்கப்பட வேண்டும் என்ற பரிந்துரையையே பெரும்பாலானோர் முன்வைத்ததாக அவர் தெரிவித்தார். பந்தயங்களில் ஈடுபட்ட 12 இருசக்கர வாகனங்கள் பறிமுதல். தேர்வு பந்தயங்களுக்கு எதிரான 2 நாள் சோதனையின் போது போலீசார் 12 இருசக்கர வாகனங்களை கைப்பற்றினர் மற்றும் பல்வேறு போக்குவரத்து குற்றங்களுக்காக 74 சம்மன்களை பிறப்பித்தனர். நகரில் இருசக்கர வாகனங்கள் ஓட்டுநர்கள் குழு ஒன்று பொறுப்பற்ற முறையில் பந்தயம் கட்டி சவாரி செய்வதை காட்டும் காணொலி பரவியதை தொடர்ந்து இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டதாக கெமவான் காவல்துறை தலைவர் ராசி ரோஸ்லி தெரிவித்தார். சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் அதிகாலை 1 மணி முதல் அதிகாலை 5 மணி வரை இந்த நடவடிக்கையில் 17 அதிகாரிகள் ஈடுபட்டனர். பெற்றோர்கள் தங்கள் குழந்தைகளின் நடமாட்டம் மற்றும் செயல்பாடுகளில், குறிப்பாக இருசக்கர வாகனங்களில் சம்பந்தப்பட்டவற்றில் மிகுந்த கவனம் செலுத்த வேண்டும் என்று ராசி வலியுறுத்தினர். சட்டவிரோத தெரு பந்தயம் சட்டத்தை மீறுவது மட்டுமல்லாமல் பிற சாலை பயணர்களின் உயிருக்கும் பாதுகாப்பிற்கும் அச்சுறுத்தலை ஏற்படுத்துகிறது என்று அவர் கூறினார். மலேசிய புள்ளியியல் துறையின் பயன்பாட்டிற்காக கை தொலைபேசியின் தரவுகள் சேகரிக்கப்படுகின்றது. நாட்டின் அதிகாரப்பூர்வ புள்ளி விவரங்களை உருவாக்குவது, ஆதாரங்களின் அடிப்படையில் கொள்கைகளை உருவாக்குவது உட்பட தொலைத்தொடர்பு உள்கட்டமைப்பை மேம்படுத்துவது போன்ற நோக்கங்களை கொண்டு மலேசிய புள்ளியியல் துறை DOSM பயன்பாட்டிற்காக தொலைத்தொடர்பு நிறுவனங்களிடம் இருந்து கை தொலைபேசிகளின் தரவுகள் சேகரிக்கப்படுகின்றன. சேகரிக்கப்பட்ட தரவுகள் தனிநபர்களை அடையாளம் காண அணுகக்கூடிய அல்லது வெளிப்படுத்தக்கூடிய எந்த ஒரு தனிப்பட்ட அடையாள தகவல் PII வடிவிலும் சமர்ப்பிக்கப்படாது என்று தொடர்பு அமைச்சர் டாக்டர் ஃபாமி ஃபாட்சில் உறுதியளித்தார். இது அமைச்சரவை முடிவு. அதிகாரப்பூர்வ புள்ளி விவரங்களின் நோக்கங்களுக்காக தரவுகளை சேகரிப்பதே இதன் நோக்கமாகும். தனிப்பட்ட தகவல்களை அது கொண்டிருக்காது. ஆனால் உளவுத்துறையை பற்றி மேலும் குறிப்பிடுகையில், சேவை தரத்தின் நிலையை, ஒவ்வொரு மாவட்டத்தில் உள்ள பயணீட்டாளர்களின் எண்ணிக்கை பற்றிய விரிவான தகவல்களை நாங்கள் சேகரிக்க முடியவில்லை என்றார் அவர்.
கடந்த 2023ஆம் ஆண்டில் நடத்தப்பட்ட கலந்துரையாடலின் மூலம் இம்முடிவு எடுக்கப்பட்டதாக லெம்பா பந்தாய் நாடாளுமன்ற உறுப்பினரும் டத் ஃபாமி கூறினார்.